அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சல்மான் சார் வந்து மும்பை டீமுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்காரு. அதே போல் வந்து மோகன்லால் சார் கேரளா டீம் வாங்கியிருக்காங்க. இப்படி ஒரு டீம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது மொதல் பாலே 4 அடிப்பார் அப்படின்றது நமக்கு தெரியும். அது இல்லாமல் இப்போ சீக்காவாக நடிச்சு வந்ததுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்காரு. ஸோ கேப்டன் ஜீவாலேருந்து நம்ம டீமும் வந்துட்டாங்க. இந்த தடவை சென்னையில் மேட்ச் நடக்குதா அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். இந்த தடவை சென்னையில் மேட்சஸ் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடந்துட்டு இருக்கு இந்தியா vs ஆஸ்திரேலியா. அதனால 1 மந்த்துக்கு பிஃபோர் வந்து வேற எந்த ஈவெண்ட்காகவும் வந்து கிரவுண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சென்னை மட்டும் இல்லை, மும்பை கிரவுண்ட்லையுமே மேட்சஸ் நடக்கல. இது இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 டாப் சிட்டிஸில் வந்து மேட்சஸ் நடக்குது. ராய்ப்பூர் உள்ளிட்ட 6 சிட்டிஸில் வந்து மேட்ச் நடக்குது. அதுக்கான ப்ரெஸ் நோட் உங்கள் எல்லாருக்குமே அனுப்பிச்சிருக்கோம். இதுதான் ஒரு டீமுக்கு எல்லாமே. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் கோச்சாக வந்து கனா அப்படின்னு எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு இருக்கக்கூடிய ஆதித்யா அவர்கள் வந்திருக்காரு. அசிஸ்டன்ட் அரவிந்த், சாரிங்க அப்போ மாற்றி சொல்லிட்டேன். இப்படி இருக்கும்போது இந்த T10 அதாவது 10 ஓவர் இன்னிங்ஸாக ஒரு டெஸ்ட் விளாண்டா 2 இன்னிங்ஸ் விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, இந்த தடவை சிசிஎல்ல நாங்கள் ஜெயிச்சிருவோம், கிரிக்கெட்டராக அவர் எப்படி விளையாடுவார் அப்படின்றது நம்ம இதுக்கப்புறம் போட்டிகளில் பார்க்க போகிறோம். ஆனால் ஸ்க்ரீனில் விட்டால் பூந்து விளையாடுவார். காமெடியனாகவும் சரி, கேரக்டர் ரோலாகவும் சரி, பாலசரவன் அவர்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். வாரிசு பற்றி வந்து நிறைய நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து திரைத்துறையில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வாரிசாக கால் ஊன்றதுக்காக தொடர்ந்து தன்னுடைய நீண்ட நெடிய போராட்டத்தையும் உழைப்பும் வழங்கிட்டே இருக்கக்கூடிய பிருத்திவி வந்திருக்காரு. ப்ளீஸ் வெல்கம் பிருத்திவி. பிருத்திவியோடைய பேட்டிங் ஸ்கில்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஹீ இஸ் அ ஸ்ட்ராங் பிளேயர். வெல்கம். அதுக்கப்புறமா வந்து நம்ம மகாபலிபுரம் மகேந்திர சிங் தோனி அப்படின்னு இவரை சொல்லலாம். ஒரு டீம் வந்து மொத்தமாக இவரை தான் வந்து எப்பயுமே நம்பி இருக்கும். இவருடைய ஆட்டத்திறன் வந்து வியக்க வைக்கும். நீங்கள் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, பவுலிங்காக இருந்தாலும் சரி, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கக்கூடிய விக்ராந்த் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த பால் போட்டாலும் நான் வந்து அடிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து பல மேட்சஸில் வந்து அடித்து வெளுத்திருக்கக்கூடிய சவுகார்பேட்டை சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சாந்தனு பாக்கியராஜ் அவர்களை வந்து. ஸோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா மோஸ்ட் ஸ்டைலிஷ் பிளேயர் யார் கிரவுண்டில் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி வந்து எப்பயுமே டீமில் வந்து நான் நல்லா விளையாடுறேன் இல்லை அப்படின்றதுலாம் அடுத்தது. பட் ஐ வில் பி மோஸ்ட் ஸ்டைலிஷ் பிளேயர் அண்ட் ஐகான் பிளேயர் ஆஃப் த இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. தேனாம்பேட்டை கிறிஸ்கேல் அப்படின்னு அவர் சொல்லலாம். பரத் சார் அவர்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ. ஒரு கேப்டன் அப்படின்னா வந்து ஸோ ஜீவா சார் வந்து அவருடைய ஸ்கில்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் வந்து 83ல் இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் வாங்குறதுக்கே முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். லைக் பட் இவர் வந்து சோழிங்கநல்லூர் சுய பக்தர்னு சொல்லலாம். இப்போ டீமுக்கு வந்திருக்கக்கூடிய புது பவுலர் அப்படின்னா வந்து ஆதவ் தான் சொல்லணும். ஆதவ் கண்ணதாசன் அவர்கள் வந்து நம்ம டீமுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய புதிய பவுலிங் ஃபோர்ஸ் அப்படின்றது பெரிய சந்தோஷம். சத்யா டீமில் வந்து டீமில் வந்து டீமை காப்பாற்றுறது வந்து ஒரு விக்கெட் கீப்பர் தான். டீமை வந்து ஸ்டெம்புக்கு பின்னாடி இருந்து பத்திரமா காப்பாற்றணும். நான் சிசிஎல்ல விளையாடணுன்றதுக்காகவே வந்து நடிகரான ஒருத்தர் அப்படின்னா வந்து சத்யாவை தான் சொல்லலாம். ஃபேஷன் டிசைனராக இருந்து சிசிஎல்ல விளையாடணும்னா என்ன பண்ணணும், அப்போ நடிக்கணும் அப்படின்னு போய் நடித்த சத்யா அவர்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். அதே போல் தர்ஷன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாரி தசரதன் வந்து இப்போ டீமில் வந்து இந்த வருஷம் புது ஃபோர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி வில் பி த பிக்கஸ்ட் அசட் ஃபார் த டீம். அதே போல் ஷரண் அவர்கள் வந்து இந்த வருஷம் பெரிய நம்பிக்கையாக டீமுக்கு இருப்பார் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வெல்கம் யூ ஆல். ஸோ அஃபிஷியலி சிசிஎல் இஸ் கிக்கிங் ஸ்டார்ட். லைக் எல்லாரும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ பேசிக்காகவே இப்போ கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஈவெண்ட் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டேட்ஸ் வந்து ஒதுக்குவோம். பட் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களோட ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க நிச்சயமாக. ஏன்னா அவங்க மேலேயும் லைக் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் மேலே. ஸோ ஆல்சோ தி சிசிஎல் இஸ் சம்திங் வேர் ஒரு எந்துவான ஒரு கேம்ங்கிறதுனால ஐ திங்க் இந்த இதில் ஆக்டர்ஸில் வந்து லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்தே இந்த டீமில் வந்து விளையாடணும்னு அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாரும் கிரிக்கெட் தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து இங்கே இந்த டீமில் வந்து நாங்கள் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ இது ஒரு கிரேஸ் தான் எங்களோட ஆக்டர்ஸ் மத்தியில். இதுவே ஒரு கிரேஸ் தான். எங்கள் சார் சிசிஎல் இருக்குது சார், நம்ம வந்து ஒரு 1 மந்த் தள்ளி நம்ம டேட்ஸ் கொடுப்போம். அப்படி தான் எல்லாருமே டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே. ஒருத்தர்லாம் வந்து சத்யா வந்து அவரோட பையனோட பேர் வைக்கிறதே தள்ளி வச்சிட்டாரு மேட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு டெடிகேஷன்லாம் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் ஸோ மச் ஆஃப் பேஷன் அண்ட் ஸோ மச் ஆஃப் டீம் ஒர்க். இட்ஸ் நாட் தட் ஒருத்தரோ 2 பேரோ வரல, ஒரு 10-15 பேர் வரும். எல்லாமே ஒன்றா வந்து இந்த கிரிக்கெட் விளையாடணும்னு பார்த்துட்ருக்குறோம்.
ஸோ ஆக்சுவலி நான் டக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன், ரொம்ப நேரம் என்கிட்ட நானே பேசுகிற மாதிரி இருக்குது. வி ஹேவ் பாலசரவணன் நானும் களத்தில் சந்திப்போம்ல நடிக்கும் போதே பேசியிருப்போம். இந்த சிசிஎல் அது இது அதெல்லாம் மலேசியாலெல்லாம் நாங்கள் வந்து அவங்களாம் வேற ஒரு ஈவெண்ட் மூலமாக வி காட் கனெக்டட். அங்கேயும் கிரிக்கெட்லாம் ஆடினோம். ஸோ அங்கேயே தெரிஞ்சிச்சு லைக் என்ன அவரும் நிறைய ட்விட்டர் போஸ்ட்லாம் போடுவார். ஸோ அண்ட் அவர் ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நல்ல கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருந்தார். பட் இந்த கிரிக்கெட் ஆடினதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறைய பேர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டார், ஃபுல்லாக என்ன சார் அடுத்து ஹீரோவா அந்த மாதிரி அந்த லெவலில் ஃபுல்லாக எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ திங்க் கிரிக்கெட் ஹெல்ப்ஸ் யூ ஒரு ஒரு ஸ்போர்ட்டாக பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதில்ல? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி சார் இதில் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் இல்லைங்க, டோட்டலாக எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன். சிசிஎல் டீம் எல்லா மேனேஜ்மெண்ட்டு டீமில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. எப்பவுமே வந்து T20ன்றது வந்து பேட்ஸ்மேனோட கேம் தான். அப்போ T10 வந்து இன்னமும் பயங்கரமான பேட்ஸ்மேனோட கேமாக தான் இருக்க போகுது. அதில் என்ன மாதிரி ஒரு ஸ்பின்னருக்கு வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அதில் தான் ஃபுல் பவர் ஜென்ரேட் பண்ணி அடிக்கணும், நிறைய கொடை வாங்கும். ஜீவா சார் தான் வந்து ரொம்ப எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் நான் ப்ராக்டிஸில் போடும்போது 3 பாலுமே 6 அடிச்சு அவர் தான் மொத்தமாக முடிச்சு விட்டாருன்னு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். ரெக்கமெண்ட் பண்ணதே அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதான் நீங்கள் போட்டால் தான் நெட்டில் நல்லா அடிக்க முடியுன்றதுக்காக அவர் டிவிஷன் பிளேயருங்க, அவர் லைக் லீக் பிளேயருங்க. அவர் டிவிஷன் பிளேயர்னா நாங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவோம். அது வந்து 50 ஓவர், இங்கே 10 ஓவர் தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது இனிமேல் தான் தெரியும். அடுத்து சார் ஒரு ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் பிருத்வி வந்து இஸ் ஆல்சோ அ வெரி கீ பிளேயர் எங்களோட டீமில். இதில் ஆக்சுவலி பிருத்வி வந்து என்னப்பா ஒரு சீசன் எதில் வந்தையா? செகண்ட் சீசனில் வந்து செகண்ட் சீசன்லேருந்து இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ் ஆகிட்டார். ஸோ இஸ் அ வெரி குட் கீ பிளேயர் அண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்சோ அ கீப்பர். அண்ட் நிச்சயமாக நிறைய சிக்ஸஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இங்கேருந்து. சத்யா ஒருத்தர் இருக்காரு, பிருத்வி இருக்காரு, ரமணா நம்மளோட பழைய ஓப்பனர் அண்ட் கீப்பர். அவர் இப்போ கொஞ்சம் லைட்டாக ரிட்டையர்மெண்ட் வாங்குற லெவலில் இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே ஆளை காணோம் சார் டயர்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வி ஹேவ் பிருத்வி. ஸோ பிருத்வி, சம் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் அவர் டீம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் சிசிஎல் ஆடிருக்கேன், சென்னை ரைனோஸில் ஆடிருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து எல்லாருக்குமே புதுசு. ஸோ வெரி எக்ஸைட்டட் டு ஃபேஸ் திஸ். ஏன்னா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் இது. ஸோ வெரி எக்ஸைட்டட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு பிருத்வி வந்து ஃபர்ஸ்ட் நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் எல்லாருமே போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள், அந்த சம்பவம் கேட்டவுடனே பக்குன்னு ஆகிறாங்க. அதாவது வரும்போது பயங்கரமாக வரவேற்றாங்க அந்த ஃப்ளைட்டே. வாங்க வாங்க எல்லா ஆக்டர்ஸ் வாங்க, போகும்போது போங்க தயவுசெய்து வந்துடாதீங்க. அவ்வளோ அட்டூழியம் பண்ணோம். அதில் வந்து அவர் தான் அதில் கீ பிளேயர். அவர் தான் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டே கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி போச்சு. அதுக்கு பிருத்விக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸு. And we have Vikrant கிட்ட ஏற்கனவே we spoke. And we have Shantanu is also a very அதாவது ஆக்சுவலி இந்த வாட்டி நம்ம டீமை பார்க்கும்போதே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நம்மலாம் கொஞ்சம் லைக் யூனோ we feel very confident. ஸோ அதில் Shantanu வந்து இஸ் அ பேட்ஸ்மேன், ஆல்சோ அ bowler. ஸோ இஸ் ஆல்சோ அ வெரி கீ பிளேயர் எங்களுக்கு. ஸோ இந்த 10-10 அந்த T10 ஃபார்மேட்டில் இந்த ஸ்பிளிட் ஃபார்மேட்டில் வந்து உண்மையிலே வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். விஷ்ணு சார் வந்துட்டார்ப்பா, அவருக்கு கொஞ்சம் வர சொல்லுங்கப்பா. நாங்களும் ஈஸியாரில் தான் இருக்கிறோம். ஸோ Shantanu is a very like நல்ல ஒரு கீ பிளேயர் அண்ட் ஆல்சோ ஃபன் கை. அண்ட் லைக் எனக்கு தெரிஞ்சு இவரோட இந்த லாஸ்ட் 7 இயர்ஸில் விளையாடினதுலேருந்து இந்த வருஷம் வந்து அவரோட பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த 2-3 இயர்ஸ்லேருந்து நிறைய லீக்ஸ் விளையாடி நிறைய ஈவன் ஹி காட் சோ யூஸ் டு த கிரிக்கெட் பால். ஸோ லாஸ்ட்டாக ப்ராக்டிஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அடிச்சு வெளுக்கிறாரு, லைக் 6-4 அடிச்சுன்னு இருக்காரு. ஸோ இட்ஸ் நைஸ் டு சி Shantanu improve his game and is like you know like தொடர்ந்து இந்த 7 இயர்ஸாக வந்து இந்த சென்னை ரைனோஸை வந்து இஸ் ஆல்சோ பீங் அ வெரி சப்போர்ட்டிவ் பிளேயர். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் Shantanu. தேங்க்ஸ் ஜீவ். எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். சிசிஎல் ஆரம்பித்த டைம்லேருந்து முதல் சீசன்லேருந்து இருந்திருக்கேன். அண்ட் ஈவன் பிஃபோர் தட் நாங்கள் நட்சத்திர கிரிக்கெட் அப்படிலாம் வந்து துபாய் இந்த மாதிரி ஊர்லாம் போய் விளையாடும் போது ஐ பீன் பார்ட் ஆஃப் தட். ஸோ சிசிஎல்ல சென்னை ரைனோஸில் இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆனது ஐ திங்க் அதுவே வந்து எனக்கு இட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்.
அண்ட் அதை தாண்டி எல்லா இடத்துக்கு போகும்போது நம்ம வந்து எல்லாருக்கும் வணக்கம், ஐம் so and so an actor அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோட இப்போ ஆல்சோ அ கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. பிகாஸ் we're all ஆக்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி உண்மையிலேயே அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறப்போ வந்து ஐ திங்க் that attitude or the energy that gives us cricket அப்படிங்கிற ஒரு பேஷன் எங்களுக்கு இருக்குது. ஸோ that actually transforms us as as trying to be cricketers தான் சொல்லுவேன் நான். ஸோ அண்ட் on top of that, being as actors, to getting to play in all the international stadiums, I mean எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. பட் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப ஐ திங்க் அதுவும் எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அண்ட் பீங் பார்ட் ஆஃப் சச் அன் அமேசிங் டீம், 2 time வினர்ஸாக இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு சரிவு இருந்துச்சு. பட் ஐம் ஷுர் சென்னை ரைனோஸ் இஸ் பேக் அண்ட் ஸ்ட்ராங் திஸ் டைம். கண்டிப்பாக we will give in our best and we will try to win the title. And yes, welcoming a lot of new players also. இந்த ஒரு டீம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். We have விக்ராந்த் அண்ட் விஷ்ணு பேக். லாஸ்ட் சீசன் எங்களுக்கு விளையாடல டியூ டு சர்டன் ரீசன்ஸ், கமிட்மெண்ட்ஸ், அவங்களால விளையாட முடியல. ஸோ 2 key players நாங்கள் மிஸ் பண்ணோம். The most பேக் போன் ஆஃப் சென்னை ரைனோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ having both of them back, it gives us a lot of confidence also. And என்டையர் டீம் நாங்கள் எல்லாருமே பயங்கர பூஸ்டப்பாக இருக்கோம். ஐ எம் ஷுர் வித் ஆல் யுவர் சப்போர்ட் கண்டிப்பாக இந்த வாட்டி டைட்டில் நாங்கள் ஜெயிப்போம். ப்ளீஸ் டூ கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. And next we have Bharat, and also Bharat has also been a very actually இந்த சிசிஎல்ஏ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். ஸோ ஒரு 25 வயசில் ஆரம்பித்தோம். இப்போ எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் லைட்டாக சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம தோனி மாதிரி நினச்சிக்க வேண்டியதான் மச்சான். ஸோ அதனால் நான் பரத், அப்புறம் விஷ்ணு கூட இல்லை, பல பேரும் நடிகர்கள் லிஸ்ட்டில் பல பேர் நடிகர்களில் நாங்கள்லாம் வந்துடுறோம். ஸோ அதில் வந்து யார் பயங்கரமாக ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் வருவாங்கன்னா விஷால், அது இல்லை, ஆமாம், ஆர்யா, நான், பரத், அப்புறம் விக்ராந்த், அப்புறம் மற்ற பிளேயர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ பரத் ஹஸ் பின் அசோசியேட்டட் நாட் ஓன்லி ஃப்ரம் லாஸ்ட் 10 years, ஐ திங்க் லாஸ்ட் 15-20 years. நாங்கள் துபாயிலெல்லாம் விஷ்ணு, அதாவது நம்ம விஷ்ணு டென்னிஸ் பால் காலத்துலேருந்து இருக்கோம் மச்சான். ஆமாம், நம்ம விஷ்ணு இந்தூரின்னு சொல்லி இந்த சிசிஎலோட ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர்ஸ் அவர். ஸோ அவர் தான் 83 படத்தை கூட அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ அவர் வந்து லைக் இதுக்கு முன்னாடியே ஹீ டிட் ஒன் சென்னை. நாங்கள் துபாயிலெல்லாம் போய் ஆடி இருக்கிறோம். ஸோ பரத்துக்கு வந்து பல கிரவுண்டில் விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் பரத். எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிச்சு பிச்சு பேசுனதுனால இதுலேருந்து எங்கே என்னத்தை பேசுறதுன்னு தெரியல. பட் சிசிஎலோட ஜேர்னி அவர் சொன்ன மாதிரி கம்ப்ளீட் அந்த பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அதோட ஹவு இட் ஹஸ் எவால்வ், எப்படி வந்திருக்கு, இது எப்படி சென்னை ரைனோஸ் டீம் எங்கெங்கே இடத்துல எவால்வ் ஆகி வந்திருக்குன்னு. ஸோ அந்த விதத்தில் I'm so happy to be part of Chennai Rhinos. I know skill-wise I'm little weak compared to all the other better players in the team. But being 365 நாள் நம்ம ஷூட்டிங் பண்ணப்போ இந்த 20 நாள் is something which I always cherish. ஏன்னா ஒரு 20-25 days எல்லாரும் ஒரே சத்தியமாக சேர்றது கஷ்டம் மற்ற நாட்களில், ஏன்னா எல்லாருமே பிஸியாக இருப்போம். ஸோ இந்த 25 நாள் அண்ட் அஃப்கோர்ஸ் பிளேயிங் சம்திங் விச் வி ஆல் லைக், கிரிக்கெட்டுங்கிறது யுனைட்டிங் அஸ் இல்லை, அது ரொம்ப முக்கியம். ஸோ அதில் இந்த 25 நாள் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு மீ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிட்னஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட். ஜீவா சொன்ன மாதிரி வந்துட்டு பெஸ்ட் கிரவுண்ட்ஸில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு பெரிய விஷயம். ஸோ இந்த வருஷம் ஐ திங்க் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் தெர் ஆர் அதர் ஃபியூ பிளேயர்ஸ் விச் வி மிஸ்ட். மிர்ச்சி சிவா இருக்கார் டீமில். Then we have of course Ashok Selvan, then Kalai Arasan, then Jami, Arya. So எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து போடும்போது ஐ திங்க் the new boys are also performing well. So CCL 1 and 2ல விட்டதை வந்துட்டு ஐ திங்க் இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக பிடிப்போம். அண்ட் விக்ராந்த் அண்ட் விஷ்ணுவோட நீங்கள் அந்த ரன்னர்ஸ் அப்பில் அது ஒன்று விட்டிங்களப்பா, அதில் கூட நான் கேப்டனாக பண்ணேன். ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் விட்டோமே, அது விட்டது கூட பிடிக்கணும். சரி, அதுதான் விட்டதையும் பிடிச்சிடலாம். இல்லை மச்சான், ஃபைனல்ஸ் வந்து ஜெயிக்கிறோங்கிறது தான் அந்த கணக்கு. அண்ட் ப்ராக்டிஸ், நான் ஃபுல் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாமே நான் போயிட்டுருக்கேன். ஐம் thoroughly enjoying it and I'm seeing all the 4 players, especially Vishnu, Vikrant, Shantanu and Prithvi performing exorbitantly well. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வித் ஆல் த நியூ பாய்ஸ் டுகெதர். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் டிசிப்ளினோட, கொஞ்சம் அப்படி டெடிக்கேட்டடாக நம்ம உள்ளே போனோன்னா எனக்கு தெரிஞ்சு ஹைதராபாத் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ டூ சப்போர்ட்டர்ஸ். இட்ஸ் கோன் பி a very exciting format. ரொம்ப புதுசாக இருக்க போகுது எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி. ஸோ டூ சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் வி ஹேவ் ஷரண். ஷரண் இஸ் ஆல்சோ பயங்கரமான ஹிட்டரு. ஒரு பாம்பே மேட்சை வந்து பயங்கரமாக வின் பண்ணி கொடுத்துட்டாரு. எப்படின்னா நாங்கள் வந்து எல்லா கீ பிளேயர்ஸும் அவுட் ஆகிட்டாங்க, எல்லா பிளேயர்ஸும் அவுட் ஆகிட்டாங்க. அதில் சிங்கிள் ஹேண்டடாக வந்து ஷரண் தான் லைக் அந்த மேட்சை எடுத்துகிட்டு போனார்.
அது அவருக்கே தெரியாதுங்கிறாரு எப்படி அது பண்ணாருன்னு. பட் அன்றைக்கி இட் வாஸ் ஹிஸ் டே. அடி பேட்டில் அன்றைக்கினா இப்போ ஒரு 4 6 அடிச்சியா? ஒரு 4 6, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 to 60. நீயும் பிருத்வி தான் அந்த பார்ட்னர்ஷிப் பயங்கரமாக பில்ட் பண்ணீங்க. அன்றைக்கி பயங்கரமாக பேட் ஓடிச்சு. அன்றைக்கி பாம்பேக்காரங்களாம் ஆல்ரெடி எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி பார்ட்டிக்கெலாம் புக் பண்ணிட்டாங்க. ஆனால் ஃபுல் பிளானை வந்து இவர் தான் லைக் யூனோ ஹி ஜாம் த ஹோல் பிளான். பட் உண்மையிலே சரண் இஸ் ஒன் ஆஃப் த லைக் சைலண்ட்டாக இருப்பார் பார்க்குறதுக்கு, ஆனால் பயங்கரமான ஒரு ஹிட்டர் இவர். So yes, Sharan, some few words, and he's also an actor, also a director. Thank you na. எல்லாருக்கும் வணக்கம். சிசிஎல் வந்து நான் 2015லேருந்து ஆடுறேன். and I'm very very honored and it's a pleasure to be a part of this team. Apart from cricket, வந்து we all play together and meeting such great actors in the industry, playing cricket with them, எப்போவுமே வந்து it's a blessing. Also the support staff that we work with, it's a blessing for the whole team. ஏன்னா we don't get to work with such trainers and coaches apart throughout the year when we are playing local cricket. We usually play, all of us. இல்லை அப்படி சிசிஎல் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வெயிட் பார்த்துட்ருப்போம். நான் பிருத்விலாம் வெயிட் பார்த்துட்ருப்போம். மச்சான் இப்போ இவ்வளோ கிலோ இருக்குது. சிசிஎல் முடிக்கும் போது we will be much more fitter. So that also plays a very important role. So thank you so much for the whole team and for giving me an opportunity again. It's always a pleasure. Thank you. And we all know Adav Kannadasan. அவர் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சமீபத்தில் நிறைய ஆட்ஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவர் வந்து இஸ் அ நியூ அடிஷன் டு அவர் டீம். லைக் நான் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே ஆதவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். நான் என்றைக்குமே சொல்லுவேன் ஆதவோட ஹைட்டுக்கும் நல்ல போலிங் ஸ்கில்ஸ்க்கும் செம்மையாக சிசிஎலுக்கு வந்து ஒரு கீ பிளேயராக இருப்பாருன்னு. ஸோ இஸ் அதாவது செம்ம ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஆல்சோ ஸ்விங் பவுலர். உண்மையிலே ஒரு bowling வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அசர்ட் எங்களோட டீமில். ஸோ ஆதவ் இஸ் ஒன் ஆஃப் தட் முக்கியமான அசர்ட் இன் ஆர் டீம். ஸோ வெல்கம் ஆதவ். அண்ட் ஹவு டு யூ ஃபீல் இந்த அட்மாஸ்பியர் வந்து பார்க்குறதுல ஹவு டு யூ ஃபீல்? தேங்க்யூ பிரதர். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் அண்ட் ஆல்சோ டு ப்ளே அமாங் ஆல் தி ஆக்டர்ஸ். ஸோ இதை வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் பண்ணுறோம். பட் டீமோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி அது வந்து ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்டான ஃபேஸ் நான் சொல்லுவேன். அண்ட் உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு வந்து எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குன்னு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாடி அண்ட் இன்ஜுரிஸ் இதெல்லாமே இருக்குது. அண்ட் வி ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் டீம் டு டேக் கேர் ஆஃப் இட். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இயர் ஃபார் மீ அண்ட் டு ஹேவ் காட்டன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஒன். ஸோ ஹோப்ஃபுல்லி வி வில் டூ வெல். தேங்க்யூ. அண்ட் வி ஹேவ் சத்யா வந்து like he has multi-faced like you know like faces. அவர் வந்து ஒரு நிறைய படங்களும் நடிச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ இஸ் அ டிசைனர். நானும் போக்கிரி ராஜாக்கெலாம் அவர் தான் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீஸ் ஆல்சோ அது ரமணாவுக்கும் பிருத்விக்கும் போட்டியாக வந்திருக்காரு. ஒரு பேட்ஸ்மேன் கம் ஒரு கீப்பர். ஸோ we have a very strong team this time. So Satya, I'm sure நீங்கள் வந்து you are seeing this opportunity as a ஒரு பெரிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறீங்க அண்ட் பெரிய ஒரு எக்ஸ்போஜராக இருக்கும் உங்களுக்கும். ஸோ how do you feel about this whole team and whole CCL? பையனோட பேர் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து மாற்றி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். எல்லா புகழும் என் பெற்றோருக்கு. தேங்க்யூண்ணா. நாங்கள் அண்டர் 19 ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும். டிஸ்ட்ரிக்டில் கம்பைன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு அடுத்த லெவல் போகும்போது எல்லாமே ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. போட்டி பயங்கரமாக இருக்கும். நான் இங்கே சிசிஎல் ஃபஸ்ட்டு வரும்போது ஓகே எல்லோரும் ஏன்னா எல்லாம் ஷூட்டிங் பிஸியாக இருக்காங்க எப்பாவது தான் ஆடுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இங்கே உள்ளே வரும்போது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருக்குது. எல்லாருமே ப்ரொஃபஷனலாக ஆடுறாங்க. 16 மெம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்குது. நம்ம ஜாலியாக ஆடுற மாதிரியே இல்லை. அது ஒரு விஷயம் நான் பார்க்குறேண்ணா. முடிஞ்சு அண்ணா முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வி ஹேவ் தசரதி. தசரதி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அண்ட் இஸ் அ ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஆல்சோ அ ஹிட்டர். ஸோ இஸ் அன் ஆல்ரவுண்டர் அகேன். ஸோ தசரதி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் அண்ட் வெல்கம் டு த டீம். ஸோ அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பார்ட்டி. தசரதி ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் எங்களோட டீம் பற்றி. ஹவு டு யூ ஃபீல் சென்னை ரைனோஸ் இஸ் ட்ரீட்டிங் யூ? தேங்க்யூ அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank Vishnu Anna and Vikrant Anna for giving me this big opportunity.
This is my first time. I'm excited to play. Thank you. Great, thank you so much, Dasarathi. And next we have Arvind, and Arvind எங்களோட assistant coach, so he helps us out and எங்களோட techniques, எங்களோட batting, and he also encourages us and நிறைய like you know he keeps the whole team in fun and இந்த cricketல வந்து shooting விட பயங்கரமான hard work இருக்கு. So yeah, so I'm sure Arvind, say some few words about our team. Yeah, நாங்க என்ன பண்றோம்னு. இவ்வளோ கேமரா பார்த்தோன்னே பதறுதுங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவ்வளோ கேமரானா. வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சென்னை ரைனோஸ் டீமோட செம்ம ஃபேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து பார்த்துட்ருக்கேன் எல்லா மேட்சும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சின்ன வயசாக இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களோட இன்டென்சிட்டி அண்ட் பேஷன் செம்மையாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சென்னை ரைனோஸ் மேட்ச் மட்டும் தான் பார்ப்பேன். எஸ்பெஷலி சென்னை ரைனோஸ் வர்சஸ் கர்நாடகா அவங்க மேட்ச் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பொறுத்து. இது இல்லாமல் இந்த வாட்டி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் அப்ரோச் இருக்குது. ஸோ எல்லாருமே ப்ரொஃபஷ்னல்ஸ், வி ஆர் சப்போர்ட்டிங் தெம் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். அதே மாதிரி அவங்களுமே வந்து இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஆக்டர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், அவங்க வந்து கிரவுண்டில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் அ கிரேட் திங் டு சி. எவ்ரிபடி வந்தாங்கன்னா சும்மா ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாருமே அந்த வர ஃபுல் டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி நல்லா பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து கிரிக்கெட்டும் ஆக்டிங்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, முன்னாடி கேமரா முடி போய் ஆக்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரிப்பரேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் என்ன டேக் 2 இல்லை இங்கே. கரெக்டு. ஸோ பட் ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்குது இந்த வாட்டி, சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ்ன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அடித்து தூள் கலப்புவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் விஷ்ணு. நைட்டு பார்ட்டி போயிட்டு வந்திருக்காரு போல இருக்கு, கண்ணாடிலாம் போட்டிருக்காரு. பார்ட்டிக்கெலாம் போகலப்பா. So Vishnu, we all know, so one of our star players and backbone of the team. So ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டரா இருப்பாரு. திடீர்னு வேஸ்டிலாம் கட்டின்னு அதனால லேட் ஆச்சு. ஏன் அவ்வளோ கத்துறது கஷ்டமா? இல்லை, தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. Okay, so we all know Vishnu is a star player and he has performed so well in a lot of CCL and he's been a backbone for our team. And in Nariya, like you know, if you see, he's taking a lot of efforts for the Pona Vatila management kuda, in the Vati management kuda. So I think Vishnu and Vikrant both make sure that எல்லா players வந்து நல்லா ஃபிட்டா இருக்காங்க and they choose the best and they encourage the best. Vishnu, over to you. முதல்ல சாரி லேட்டாக வந்ததுக்கு. அண்ட் இந்த எல்லோ அண்ட் எல்லோ மேட்ச் பண்ணுறது எனக்கு டைம் ஆச்சு. ஆமாம். ஸோ வெரி ஹாப்பி அகெயின் மீ அண்ட் விக்ராந்த் வி ஆர் பேக். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து எங்களால் ஆட முடியல. சாந்தனு சொன்னார் சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. கமிட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, நிறைய பிரச்சனை இருந்தது. அதனால தான் நாங்கள் 2 பேர் லாஸ்ட் டைம் ஆடல. அந்த பிரச்சனைலாம் இந்த வாட்டி சால்வ் ஆகி ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த வருஷம் ஆடணும் அப்படிங்கிறது நாங்கள் வெரி ஈகர். அண்ட் ஆல்சோ லக்கீலி நாங்கள் 2 பேரும் வந்து லால் சலாம் படத்துக்காக வந்து ஆல்ரெடி கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி we had decided, and correcta CCL is falling in that time just before our shooting. So it's a blessing for us because நாங்கள் ஷூட் பண்ணும்போது ரொம்ப லைவாக தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. we leave you out there, you just go and play your matches அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக we had to be trained. So probably CCL is a blessing in disguise. And not just that, for us CCL cricket, for me especially, is very very important. என் வாழ்க்கையில் வந்து சிசிஎல்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ்னால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் திஸ் டைம் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி வென் விஷ்ணு இந்தூரி திருப்பி வந்து பேசினார், இந்த மாதிரி போன வாட்டி எனக்கு 2 பேர் ஆடல, இந்த வாட்டி கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னு. சிசிஎல் லிட்ரலாக நான் உண்மையாக உங்ககிட்ட சொல்லணுன்னா, நான் படம் இல்லாத டைமில் 2010 and 11 லிட்ரலாக வந்து எனக்கு சோறு போட்டுச்சு. ஸோ அந்த நன்றி கடனாக தான் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக நான் ஆடணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி எடுத்து நான் மறுபடியும் ஆடுறேன். அண்ட் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் அ டீம். சையத் முகமது என்னோட 25 years ஃப்ரெண்டு, அவர் தான் இந்த வாட்டி கோச் பண்ணுறாரு. லாஸ்ட் 6 yearsஸாக அவரை கூப்பிட்டுட்டு இருந்தேன் நான் சிசிஎல் நடக்கும்போது, வரவே மாட்டேன்ட்டார். பட் திஸ் டைம் வி ஆர் வெரி லக்கி டு ஹேவ் ஹிம். அண்ட் ஐ திங்க் ஆல் பிளேயர்ஸ் வில் அக்ரி, எல்லாரும் அக்ரி பண்ணுவாங்க தட் வி ஆர் இன் த ரைட் ஹேண்ட்ஸ். எல்லாரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அக்ரி. எஸ்.
லெஃப்ட் ஹேண்ட். ஸோ கொஞ்சம் ஆர்வ கோளாறு, அதனால அவரோட கை, ஆனால் ஓகே ஹேர்லைன் ஃப்ராக்சர் தான் சரி. அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ பட் யா வேறு இந்த ரைட் ஹேண்ட்ஸ், ரைட் சப்போர்ட் ஸ்டாஃப். ஏன்னா டைமும் ரொம்ப கம்மியாக கிடச்சிது எங்களுக்கு, வெறும் 15 days. இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுற சிசிஎல்லாம் யூஸ் டு கெட் அபவுட் 1.5 months. இந்த வாட்டி வெறும் 15 days தான் கிடச்சிருக்கு. பட் வி வெரி கான்ஃபிடென்ட். அண்ட் புது ஃபார்மேட் வேறு. ஸோ எல்லா டீமுக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா 10 overs 2 innings ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 3 பேர், ஃபஸ்ட்டு 3 பேட்ஸ்மேன், செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு 3 போக முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி டிஃப்ரெண்ட், அண்ட் லாட் ஆஃப் நியூ பிளேயர்ஸ் இன் த டீம். வி ஆர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட், கண்டினியூஸ் சப்போர்ட், அண்ட் வி ஆல் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் சிசிஎல். அண்ட் வி ஹேவ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுற மேனேஜ்மெண்ட் வினீத் பத்மநாபன், ஹூ ஓன்ஸ் பவர் பிளே. ஸோ வினீத் அண்ட் நானும் வந்து we are childhood friends. ஸோ ஐ திங்க் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வினீத் வந்து நல்லா பழக்கம். ஆமாம், இது ரொம்ப கஷ்டமான வேலை வேறு. ஒருத்தவங்க 1008 பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் க்ளவுஸ் காணாமல் போயிருக்கும், ஒருத்தர் அப்டமன் காணாமல் போயிருக்கும், கார்டு காணாமல் போயிருக்கும், ஒருத்தருக்கு வந்து டிஷர்ட் இல்லாமல் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த கார்டு அப்டமன் கார்டு மாமா, அப்டமன் கார்டு ஒருத்தர்கிட்ட இருக்காது, ஒருத்தர்கிட்ட க்ளவுஸ் இருக்காது, ஒருத்தர்கிட்ட ஷூ ஸ்டட்ஸ் இருக்காது. இந்த மாதிரி எல்லாம் அது நீ வாங்கி பாப்பா. நீ ஏன் அந்த பழக்கம்லாம் இங்கே எடுத்துன்னு வர? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுலேருந்து ஃப்ரம் எவ்ரி திங் டு புட் த டீம் டுகெதர், இட்ஸ் அ ரியலி டஃப் திங். அதில் வந்து we have Vineet and we also have Srinath, but Srinath இன்னைக்கு வரல. but we have பவர் பிளே ஓன் பண்ணுற Vineet. So Vineet, few words brother man. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much. First I would like to thank Vishnu Induri to have given me this opportunity. ஒரு பியூட்டிஃபுல்லான செட் ஆஃப் ஃப்ரம் எனக்கு எல்லாருமே இங்கே ஸ்டார்ஸ். they are all my stars of Chennai Rhinos and I wish all of you all success. and ஜீவா சார் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். ஏன்னா எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக நீங்கள் யூ டிடன்ட் புட் மீ இன் அ டிஃபிகல்ட் ஸ்பாட் எனி ஆஃப் யூ ஆல். யூ ஹவ் பீன் வெரி, நீங்கள் எல்லோரும் கைண்டாக இருந்திருக்கீங்க. ஸோ ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட் டு கீப் யூ ஆல் ஹாப்பி. ஸோ ஐ விஷ் த டீம் குட் லக் ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச். And apart from that, Vineet, you are responsible for our win. So நாங்க வந்து தோத்துட்டோம்னா நம்ம மேல தான் கை காட்டுவோம், வின் பண்ணா நாங்க எங்க மேல காட்டிப்போம். So basically ஒரு டீம் என்ன first apart from providing all the requirements, unity ரொம்ப முக்கியம் ஒரு டீம்ல. So இது ஒரு சிங்கிள் ஸ்போர்ட் கிடையாது. It's about 11 people plus reserve 16 boys playing. So team unity is what will bring this team together, which we will see as victory. So I would like to wish the whole team a great success and I want everybody to support Chennai Rhinos and good luck boys. Cheers. Thank you so much all. Yeah. Thank you so much. And this is what we are. Yara miss பண்ணிட்டோமாப்பா? sir இப்போ பொதுவாவே வந்து thanks to Barney, and Barney is the one who is completely taking care of Chennai Rhinos. So Chennai Rhinos பொறுத்த வரைக்கும் எல்லா அப்டேட்ஸ் அது இது எல்லாமே we have Barney, and also we have Clint and we have Adi who takes care of the whole social media. So I'm sure in the Vati we are going to have இது வந்து we don't own anything out of this. இதெல்லாம் வெறும் with interest only we are doing it. And I think media people வந்து கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.